அதுல பாதாளத்தில் தங்கம். இது மட்டும் நடந்தால், அப்புறம் தங்கம் விலை மொத்தமா சரிஞ்சிரும். இந்தியா மட்டும் இல்லாம, உலகமெல்லாம் தங்கத்துக்கு தனி மவுசு இருக்கதான் செய்யுது. இதுவரைக்கும் தங்கம் எப்படி பூமியோட மேற்பரப்பு அடையுது அப்படிங்கறத பத்தி ஆய்வாளர்களுக்கு துல்லியமா தெரியாம இருந்துச்சு. இதுக்கிடையில ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் நடத்தின ஆய்வோட சில முக்கிய முடிவுகள் கண்டறியப்பட்டிருக்கு. தங்கம் பத்தி உலகமெல்லாம் தொடர்ச்சியா பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. தங்கத்தை செயற்கையா உற்பத்தி செய்ய முடியுமா? தங்கம் எப்படி பூமியில வந்திருக்கும் அப்படின்னு பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. இதுக்கிடையில ஹவாய் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுல தங்கம் பத்தி சில புதிய விஷயங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுமார் 3000 கிலோமீட்டர் அடியில பூமியோட மையப்பகுதி அமைஞ்சிருக்கு. பூமியோட மையம் கொதிக்கிற உலோக பந்து மாதிரி இருக்கும். இதுக்கிடையில அந்த உலோக பந்துல இருந்து மெல்ல பூமியோட மேற்பரப்புக்கு தங்கம் கசிஞ்சுகிட்டு இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பூமியோட மையப்பகுதி அப்படிங்கிறது பூமியோட மேற்பரப்புல இருந்து தனிச்சிருக்கும் அப்படின்னும், ரெண்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது அப்படின்னு ஆய்வாளர்கள் நினைச்சாங்க. ஆனா இப்போ புது ஆய்வுல ரெண்டும் தனித்தனியா இல்ல, பூமியோட மையப்பகுதிக்கும் மேற்பரப்புக்கும் தொடர்பு இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கம் உட்பட விலை மதிப்பற்ற பல உலோகங்களை பூமியோட மையப்பகுதியில இருந்து மேண்டலுக்கு, அதாவது பூமியோட மேற்பரப்புக்கும் மையப்பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதிக்கு கசியுது. அது கடைசியில எரிமலை வெடிப்பு இந்த மாதிரியானது மூலமா பூமியோட மேற்பரப்பை அடையறதா சமீபத்துல நடந்த ஆய்வு முடிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனியில இருக்கக்கூடிய கோண்டிங்கன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இது தொடர்பான ஆய்வை நடத்தியிருக்காங்க. ஹவாயில இருந்து வரக்கூடிய எரிமலை பாறைகள் பத்தி அவங்க விரிவான ஆய்வை மேற்கொண்டாங்க. புதுசா உருவாக்கப்பட்ட அல்ட்ரா சென்சிட்டிவ் ஐசோடோபிக் நுட்பங்களை பயன்படுத்தி ஆய்வு நடத்தினாங்க. அப்போ எரிமலை வெடிப்புல கிடைச்ச பாறைகள்ல வழக்கத்துக்கு மாறா அதிக அளவு ருதேனியம் ஐசோடோப் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த குறிப்பிட்ட ஐசோடோப் பூமியோட மையப்பகுதியில தான் அதிகமா இருக்கும். அதாவது ஹவாய் எரிமலை வெடிப்புல இருந்து கண்டறியப்பட்ட எரிமலை பாறைகள் கிரகத்தோட மையப்பகுதியில இருந்தே தோன்றியிருக்கு அப்படிங்கறதையே இது காட்டுது. இது தொடர்பான ஆய்வை மேற்கொண்ட கோட்டிங்கன் பல்கலைக்கழக ஆய்வாளர் டாக்டர் நில்ஸ் மெல்சிங் சொல்லும்போது, ஆய்வு முடிவுகள் முதல்ல வந்தப்போ எங்களுக்கு தங்கமே கிடைச்சிருச்சு மாதிரி இருந்துச்சு. தங்கம் இந்த மாதிரியான பிற விலை மதிப்பற்ற உலோகங்கள் பூமியோட மையப்பகுதியில இருந்து பூமியோட மேண்டலுக்கு கசியறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட மையம் உருவாகி இருக்கிறதா ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. பூமியில மொத்தமா இருக்கிற தங்கத்துல 99.999% தங்கம் அங்கதான் இருக்குது. இது பூமியில இருந்து சுமார் 3000 கிலோமீட்டருக்கு கீழே பல திடமான பாறைகளுக்கு அடியில இருக்குது. இது அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் அணுக முடியாது. இதுக்கிடையில சூப்பர் ஹிட் மேண்டில் மூலமா பூமியோட ஆழத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் மேற்பரப்புக்கு வர்றதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்பா பேராசிரியர் மத்தியாஸ் வில்போல்ட் சொல்லும்போது, பூமியோட மையப்பகுதி அப்படிங்கறது முன்னாடி நாமெல்லாம் நினைச்சது மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி கிடையாது. பூமியோட மையப்பகுதியில உருவான பல நூறு குவாட்ரில்லியன் மெட்ரிக் டன் பாறைகள் மேண்டில் வழியா பூமியோட மேற்பரப்பு அடையிறது நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆய்வு 2 வகைகள்ல முக்கியம். முதல்ல பூமியோட மேற்பரப்புல எப்படி தங்கம் மாதிரியான விலை மதிப்பற்ற உலோகங்கள் வருது அப்படிங்கறத கண்டறிய உதவுது. அது மட்டும் இல்லாம தங்கம் இப்போ பூமியில குறைஞ்ச அளவே கண்டறியப்படுறதாலதான் விலை அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ பூமியோட மையப்பகுதியில அதிக தங்கம் இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில அது திடீர்னு வேகமா வெளியேற ஆரம்பிச்சா நமக்கு அதிக அளவுல தங்கம் கிடைக்கும். இது மூலமா அதோட விலையும் குறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் அப்படிங்கறத பத்தி ஆய்வாளர்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. அப்படிங்கிறப்பவும் கூட இது ரொம்பவுமே முக்கியமானதாவே பார்க்கப்படுது.